ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்னுடைய போர்ட்ஃபோலியோவை ரிவீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது ஒரு 2.5 மந்த்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. ஸோ இது நான் ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் நானாக டிசைட் பண்ணி நானாக ரிசர்ச் பண்ணி வாங்கினது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா உங்களுடைய ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ இது நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவை தான் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹோல்டிங்கில் போகலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் நம்மளுக்கு ஒரு 2.98% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. மொத்தம் 42 ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா டிசிஎஸ், ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், அப்புறம் இடிஎஃப்பில் டாட்டா கோல்டு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஓஎன்ஜிசி, வேதாந்தா, டாட்டா ஸ்டீல், விப்ரோ, ஐஓசிஎல், இந்துஸ்தான் ஜிங்க்கு, ஹெச்பிசிஎல், கனரா பேங்க், ஆயில் இந்தியா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஐடிசி, கோல். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ், ஒரு 42 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ நான் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்திங்கன்னா 15th செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரையும் பார்த்திங்கன்னா இப்போ நவம்பர் முடிய போகுது. ஒரு 2.5 மந்த்ஸில் நம்மளுக்கு ஒரு 2.99% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நாம் ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக் மார்க்கெட் கேப் பார்க்கலாம். லார்ஜ் கேப்பில் 22 ஸ்டாக்ஸ் இருக்குது. மிட் கேப்பில் 11 ஸ்டாக்ஸ், 7 ஸ்மால் கேப்பில் இருக்குது. ஸோ திருப்பியும் சொல்லிக்கிறேன், இதை நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கணுன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நான் வச்சுருக்க போர்ட்ஃபோலியோவில் லார்ஜ் கேப் தான் பார்த்திங்கன்னா 77% லார்ஜ் கேப்பும், 14% மிட் கேப், 7% ஸ்மால் கேப்பில் இருக்குது. ஸோ லார்ஜ் கேப்பில் என்னென்ன ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இதில் இன்வெஸ்டட் அமௌண்ட் 13,964. இப்போ கரண்ட் பார்த்திங்கன்னா 14,499 நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதில் டாப் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ், பேங்க் ஆஃப் பரோடா, பாரத் பெட்ரோலியம், ஹெச்டிஎஃப்சி பேங்க், விப்ரோ, டாட்டா ஸ்டீல், கெயில், பவர் ஃபைனான்ஸ், ஐடிசி, டாட்டா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், வேதாந்தா, ஓஎன்ஜிசி, இந்தியன் ஆயில், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்துஸ்தான் ஜிங்க், டிசிஎஸ், கனரா பேங்க், கோல், யூனியன் பேங்க், என்டிபிசி, பவர் கிரிட், ஹெச்சிஎல். ஸோ இந்த 22 ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப்பில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மிட் கேப்பில் பார்த்திங்கன்னா 11 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்டட் அமௌண்ட்டு 2,693. ஸோ கரண்ட் பார்த்திங்கன்னா 2,677. ஸோ இதில் நம்ம நெகட்டிவாக தான் இருக்குது மிட் கேப் பொறுத்த வரையும். ஸோ இதில் ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் ரெக், சுஸ்லான், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி, அசோக் லைலாண்ட், ஆயில் இந்தியா, பெட்ரோநெட், எஸ் பேங்க், என்எம்டிசி, என்ஹெச்பிசி. அடுத்தது ஸ்மால் கேப்பில் பார்க்கலாம். இதில் 7 ஸ்டாக்ஸ் நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இதில் இன்வெஸ்டட் அமௌண்ட் 1,392. கரண்ட் பார்த்திங்கன்னா 1,449. ஸோ இதில் ஒரு 56 ரூபீஸ் நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பவர் கிரிட், கேஸ்ட்ரால் இந்தியா, ரைட்ஸ், குஜராத் பிப்பா போர்ட், கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியா பேங்க், பிடிசி. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், ஸ்டாக்ஸ்க்காகட்டும், இங்கெல்லாம் நம்ம லாங் டேர்முக்காக மட்டும்தான் வரணும். ஷார்ட் டேர்மில் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஷார்ட் டேர்மில் நிறைய பேர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நல்லா டீட்டெயில்ஸாக தெரிஞ்சால் மட்டும் அந்த மாதிரி ட்ரேடிங்கில் போங்க. நான் என்னுடைய கோல் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்காக. இப்போ என்னுடைய ஏஜ் 41. ஸோ எனக்கு ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே கொஞ்சம் அமௌண்ட் போர்ட்ஃபோலியோ ஒரு 50 lakhs கொண்டு வரணுன்றது எய்ம் இருக்குது. ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மந்த்லி 10,000 என்ற இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 7,000, ஸ்டாக்ஸில் ஒரு 2,000, இடிஎஃப்பில் ஒரு 1,000. ஸோ அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் சேலரியிலேருந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து. ஸோ இதை நீங்கள் லாங் டைமாக ஹோல்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஷார்ட் டேர்மில் பண்ணிங்கன்னா கிடைக்காது. நான் கட்டாயமாக 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண போகிறேன் இந்த கம்பெனியில். ஸோ அதனால் இப்போ எனக்கு நெகட்டிவில் காட்டும். பட் கட்டாயமாக 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்.
ஸோ அதனால் நீங்கள் வந்து லாங் டைமாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா மட்டும் இந்த ஸ்டாக்ஸ்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, இதுக்கப்புறம் நம்ம செக்டார் அலோகேஷன் வழியாக பார்க்கலாம் நம்ம ஸ்டாக்ஸ் என்னென்ன ஹோல்ட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ ஐடிஎஸ் சாஃப்ட்வேர் அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் அண்ட் HCL. ஸோ டெக் மகேந்திராவும் நான் வாங்கணும். ஸோ அதை நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போது கொஞ்சம் மார்க்கெட் டவுனில் போகும்போது ப்ரைஸை நான் வந்து கொஞ்சம் கீழே இறங்கும் போது வாங்கலான்னு. ஸோ ஐடி சாஃப்ட்வேரில் ஒரு 4 இருக்குது இப்போத்துக்கு. ஸோ டெக் மகேந்திரா கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணோன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுவும் லாங் டைமாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து இப்போயே நிஃப்டி வந்து 50 பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஹையை தொட்டுடுச்சு. பட் ஆனாலும் இந்த ஐடி சாஃப்ட்வேர் ஃபீல்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ப்ராஃபிட் நல்லா கொடுக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து லாங் டைமாக இருந்திங்கன்னா மட்டும் இந்த ஸ்டாக்ஸ்லலாம் கொஞ்சம் வாங்க. அதுவும் ஸ்டாக்ஸில் அதிகமாக அமௌண்ட் போடாதீங்க. நான் வந்து ஒரு 2000 தான் பெர் மந்த் போடலான்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெர் இயர் 25,000. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிமைனிங் வந்து 7,000. ETF வந்து ஒரு 1000 ருபீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது நம்ம ETFலேயே போடுறதுனால ஒரு வேளை ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் குறைஞ்சாலும் இந்த சில்வர் கோல்டு வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவை வந்து ஸ்டாக்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த கோல்டு சில்வர்னால் நம்ம போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அடுத்தது நம்ம வந்து செக்டாரில் வந்து பேங்க்ஸ் போவோம். ஸோ இதில் நான் பேங்க்ஸ் நான் ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து 7. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா, HDFC பேங்க், கனரா பேங்க், எஸ் பேங்க், கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியா பேங்க், யூனியன் பேங்க். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அடுத்தது நான் வந்து ETFயில் வந்து டாட்டா கோல்டும் டாட்டா சில்வரும் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ டாட்டா கோல்டில் 1300 போட்டிருக்கேன். பட் சில்வரில் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சில்வர் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. ஒன் டைம் வந்து ரொம்ப ஹையாக போகுது, அதுக்கப்புறம் ரொம்ப டவுனாக இருக்குது. பட் ஆனால் நான் கன்சிடர் பண்ணலான் இருக்கேன். ஸோ டாட்டா சில்வரும் கோல்டும் 1000 ருபீஸில் நம்ம வந்து கோல்டு ஒரு 600க்கும் ஆர் 500க்கும் எப்படி நம்ம பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போ நம்ம மார்க்கெட் டாட்டா கோல்டும் சில்வரும் இறங்குதோ அந்த டைமில் நம்ம போய் பை பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம கட்டாயமாக ஹோல்ட் தான் பண்ண போகிறோம் 10 இயர்ஸ்க்கு. அப்போ அந்த 10 இயர்ஸில் நம்ம போட்டிருக்க அமௌண்ட்டுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரிஃபைனரிஸ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 3 கம்பெனி இருக்குது, 3 ஸ்டாக்ஸ் இருக்குது. பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில். ஸோ இது வந்து இப்போ ஸ்லைட்லி நெகட்டிவில் இருக்குது. பட் ஆனால் கட்டாயமாக லாங் டேர்மில் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். சரி, அதர் ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 26 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன செக்டார் பார்க்கலாமா? க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸில் வந்து ONGCயும் ஆயில் இந்தியாவும் இருக்குது. மைனிங்கில் வந்து வேதாந்தா கோல் இந்தியா, NMDC. பவர் ஜென்ரேஷனில் NTPC, பவர் கிரிட், NHPC, PTC இந்தியா. மெட்டலில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி, இந்துஸ்தான் ஜிங்க்கு. ஃபினான்ஸில் வந்து ரெக்கு, பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். ஸ்டீலில் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த செக்டார் இது ஆட்டோமொபைல் செக்டாரில் வந்து டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து எப்போ டவுன்ஃபால் ஆகுதோ அப்போ வாங்கலான்னு கன்சிடர் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அசோக் லைலாண்ட். கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து கெயில், பெட்ரோநெட். ஸோ ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸில் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ். டொபாக்கோவில் ITC. மெரைன் போர்ட்டில் குஜராத் பிபாவ் போர்ட். மிஸ்லனஸ் வந்து ரைட்ஸ். கெமிக்கலில் கேஸ்ட்ரால். கேபிட்டல் குட்ஸில் சுஸ்லான் எனர்ஜி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் அதர் ஸ்டாக்ஸ் நான் வந்து ஹோல்ட் பண்ணுற செக்டர் வைஸ் இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 42 ஸ்டாக்ஸ் அதை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் பார்த்தாச்சு, செக்டர் அலோகேஷன் பார்த்தாச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு பேசிவ் இன்கமாக இவங்க வந்து நம்மளுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால செப்டம்பர்லேருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் குவார்ட்டரி ரிசல்ட் வச்சு அவங்க டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது வரையும் 130 ருபீஸ் வந்து டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ எந்தெந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம்.
ஸோ டிசிஎஸ் பார்த்திங்கன்னா 11 ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஹெச்சிஎல் வந்து 12 ருபீஸ். இன்ஃபோசிஸ் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க, 23 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெக் வந்து 4 ருபீஸ் 59 பைஸ் கொடுத்துருக்காங்க. கோல் இந்தியா 10 ருபீஸ் 25 பைஸ். இந்துஸ்தான் பெட்ரோலியம் 5 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. பாரத் பெட்ரோலியம் 7.50. என்டிபிசி வந்து 2.75. பவர் கிரிட் வந்து 4.50. குஜராத் பிப்பாவ் போர்ட் வந்து ஆக்சுவலாக நான் 2 ஷேர் வச்சதுனால ஒரு ஷேருக்கு 5.40. ஸோ 2 ஷேர்னால் 10.80 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுறாங்க. பெட்ரோநெட் வந்து 7 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி வந்து 4 ருபீஸ். ரைட்ஸ் வந்து 2. ஓஎன்ஜிசியில் வந்து ஒரு ஷேருக்கு 6 ருபீஸ் கொடுத்தாங்க. பட் நான் 3 ஷேர்ஸ் வச்சுருக்கனால 18 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அசோக் லைன்லேண்ட் 1 ருபீஸ். ஆயில் இந்தியா 3.50. பவர் ஃபினான்ஸ் 3.65. ஸோ டோட்டலாக எனக்கு 130 ருபீஸ் டிவிடெண்ட் இன்கமாக வந்திருக்கு. நம்ம வந்து 20,000 வந்து இந்த ஒரு 3 மந்த்ஸில் நம்ம வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மூலயமா நம்மளுக்கு இந்த பேசிவ் இன்கமாக 130 ருபீஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஜனவரிலேருந்து மார்ச்சில் வந்து ஒரு டிவிடெண்ட் இன்கம் கொடுப்பாங்க சில கம்பெனிஸ். அப்புறம் ஏப்ரல், ஜூன், ஜூலை, செப்டம்பர். ஸோ இது வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் பேசிவ் இன்கமாக வரும். அதுக்கப்புறம் உங்களோட ஷேர் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டிவிடெண்ட் yield வந்து இப்போது 2%னால் இப்போது 100 ருபீஸ்க்கு 2% இருக்கும்போது சில அமௌண்ட் வரும். இப்போ இதுவே ஷேர் வந்து 200 மாறிடுச்சுன்னா அப்போது அதுலேருந்து டிவிடெண்ட் அதிகமாக வரும். ஸோ நம்மளுக்கு டிவிடெண்ட்டும் கிடைக்கும், ஷேர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் லாங் டைமில் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது. ஓகே, ஸோ இதனால தான் கொஞ்சம் லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகமாக போகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக கோல் இந்தியா பாருங்கள், அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கறது கோல் இந்தியா. ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பாருங்கள் 143 இருக்குது. இப்போ ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 376. ஸோ கோல் இந்தியாவில் அந்த டைமில் 143 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பீங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா 376 ருபீஸ், கிட்டத்தட்ட 250 ருபீஸ் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ரெவன்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் லாங் டேர்மாக நீங்கள் வந்து ஒரு ஷேரை வாங்கி வைக்கும் போது கட்டாயமாக ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய வேல்யூ வந்து அதிகமாகும். ஆனால் அதிகமாகவும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரிஸ்கியானது. சில டைம் வந்து 1 இயரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மைனஸாகவே காட்டும், என்னடா இதுன்னு சொல்லிட்டு சில பேர் விற்றுருவாங்க. பட் ஆனால் கட்டாயமாக 10 இயர்ஸாக நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் கட்டாயமாக. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு மார்க்கெட் கேப். இங்கே பாருங்கள், 2,31,06,26 crore மார்க்கெட் கேப் உள்ளது. ஸோ டிவிடெண்ட் yield பாருங்கள் 7.05%. ஸோ ரெவென்யூ பாருங்கள், ப்ராஃபிட், அவங்களுக்கு ப்ராஃபிட் பாருங்கள், நெட்ஒர்த் வந்து 99 crores இருக்குது, 951. ஸோ இதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து கட்டாயமாக நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும் லாங் டேர்மாக நம்ம ஹோல்ட் பண்ணும்போது. இதுதான் என்னுடைய ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ. ஸோ இது வரைக்கும் ஒரு 20,000 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு 2.98% 2.5 monthஸில் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த க்ரோ ஆப்பில் வந்து நம்ம ஷேர் வாங்கும் போது 5 ருபீஸ் வந்து ப்ரோக்கரேஜ் வந்து வாங்குவாங்க. அபோவ் 200னா 5 ருபீஸ் வந்து ப்ரோக்கரேஜாக எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ நான் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 3.37 வந்து ப்ரோக்கரேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ இது பாருங்கள், 150 200க்குள்ளே இருந்துச்சுன்னா 3.85 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே 200க்கு மேலே இருந்த ஷேர் ப்ரைஸ்னால் 5 ருபீஸ் வந்து ப்ரோக்கரேஜாக எடுக்கிறாங்க. இப்போ இந்தியன் ஆயில்னால் பார்த்தீங்கன்னா 163 ப்ரைஸு. பட் ஆனால் அவங்க 5 ருபீஸ் ப்ரோக்கரேஜ், 4 ருபீஸ் வந்து ப்ரோக்கரேஜ் எடுத்துருக்காங்க. ஸோ இடிஎஃப்க்கு வந்து 0.39. ஸோ ப்ரோக்கரேஜ் வந்து அவங்க வந்து ஒரு ஷேருக்கும் எடுக்கிறாங்க. அபோவ் 200னா 5 ருபீஸ் எடுப்பாங்க போல இருக்குது. பிலோ 200னா அதுக்கேற்ற மாதிரி 4 ருபீஸ் 3 ருபீஸ்
அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 157 153 தான் ஷேர் ப்ரைஸ். ஆனால் இதுக்கு 3.85 எடுத்திருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 168, அதுக்கு 4.10 வந்து ப்ரோக்கரேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ நான் வந்து அமௌண்ட் வந்து மந்த்லி 2000 நான் போட்டுட்டேன். எப்பப்போ நம்மளுக்கு வந்து மார்க்கெட் டவுனில் போகுதோ அந்த டைமில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 150க்கு மேலே -150க்கு மேலே போகும்போது நாம் வந்து இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 40 ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்ல ஸ்டாக்ஸ் தான் என்னுடைய ரிசர்ச் படி. ஸோ இதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது நம்ம எதில் குறையுதோ, எதில் அமௌண்ட் ரொம்ப டவுன் ஆகுதோ அதில் வாங்கலாம். ஸோ ஐஓசிஎல்லாம் நல்ல ஒரு இது. ஸோ இதோட மார்க்கெட் கேப் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. ஸோ இவங்களும் டிவிடெண்ட்லாம் எப்போவுமே கொடுப்பாங்க. ஸோ பேசிவ் இன்கமுக்கு உங்களுக்கு லாங் டேர்மில் இந்த ஷேர் ப்ரைஸும் அதிகமாகும், உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கமும் ரெகுலராக வரும். இடிஎஃப்பில் இப்போ தான் நான் சில்வர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் எண்டில் ஒரு வீடியோ போடுறேன். அந்த டைமில் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் என்னுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டாக்ஸை வந்து இதிலே தான் நீங்கள் வாங்கணும்னு இல்லை. நீங்கள் கொஞ்ச நாளாக ரிசர்ச் பண்ணி ஒரு 10 ஸ்டாக்ஸ் வச்சுருந்தா கூட ஓகே தான். பட் நான் நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன், 42 ஸ்டாக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 10-15 ஸ்டாக்ஸ் வச்சா கூட போதும். அதுலேயே கொஞ்சம் நல்ல அமௌண்ட் போட்டு நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து பிக் பண்ணி உங்களுடைய ஃபண்டமெண்டல் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை பை பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு இது தான், நல்லா லாங் டைமாக ஹோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டர் ரிட்டர்னை கொடுக்கும். சரி, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு எக்ஸாம்பிளாக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து ஃபினான்ஸ் பூஷன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் மூலிமா பார்த்து கொஞ்சம் கற்றுக்குறேன். ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறதுனா ஃபினான்ஸ் பூஷன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவர் கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு சொல்லித்தராரு. ஸோ அந்த யூடியூப் சேனல் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதில் போய் நீங்கள் கற்றுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்.